ராக்கி அவெஞ்சர்ஸ் குழுவிற்கு புதுசா சேர்ந்த உறுப்பினரா இருந்தார். சொல்லவேண்டும் என்றால் அவர் ரொம்ப உற்சாகமா இருந்தார். அவரது சகோதரி ஏஞ்சல் ரகசியமாக ஹீரோக்களில் ஒரு புராண நாயகியாக இருந்தார். ஆனால் ஐயோ, அவர்கள் இதுவரை தங்கள் பெற்றோரிடம் இதை சொல்லவில்லை. ஒரு வெயிலான காலை ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. ராக்கி மற்றும் ஏஞ்சல் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு பேயைப் போல தெரிந்த ஒன்றுடன் மோதினர். ஆனால் அது ஒரு பேய் அல்ல, அது ஒரு நட்பான ரோபோட். ரோபோட் வணக்கம் பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு சிறப்பு விஷயம் இருக்கிறது என்று சொன்னது. அதை சொல்லிக்கொண்டே அது அவர்களுக்கு ஒரு மின்னும் மெமரி கார்டை கொடுத்தது. வாவ், இது என்ன செய்கிறது? ராக்கி ஆச்சரியத்துடன் கண்கள் பெரிதாக கேட்டார். நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்வீர்கள் என்று ரோபோட் கண் சிமிட்டி சொல்லிவிட்டு சாலையில் உருண்டு சென்றது. அவர்கள் அந்த கார்டை ஜேப்பில் வைத்தவுடன் அவர்களது காலடியில் நிலம் அதிர்ந்தது. ஓ இல்லை, நிலநடுக்கம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இது சாதாரண அதிர்வல்ல. ஒரு கண் இமைப்புல அவங்களை சுத்தியுள்ள உலகம் மாறிற்று. பழையதை ஒரு மாய கூர்மையான துடைப்பால் துடைத்துவிட்டு முற்றிலும் புதியதும் சுவாரஸ்யமானதும் எஞ்சியிருப்பது போல இருந்தது. அவெஞ்சர்ஸ் அழைக்கப்பட்டார்கள். சூப்பர் ஹீரோக்கள் போல ஒரு கணத்தில் ஒன்று கூடியார்கள். புதிய நிலப்பரப்பின் உச்சியில் அவெஞ்சர்ஸின் புதிய தலைமையகம் உயரமாக நின்றது. நமக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது என்று ஐரன் மேன் சொன்னார். சூரியன் மறையும் போது அவர்கள் பிரகாசிக்கும் தலைமையகத்திற்கு எதிரே ஒரு தீய கோபுரம் எழுந்தது. நகரம் முழுவதும் நீண்ட நிழல்கள் வீசினது. அந்த கோபுரத்தின் கதவுகள் திறக்க பயங்கரமான டார்க் ஷாடோவின் தலைமையில் கொடூர வில்லன்கள் வெளியே வந்தார்கள் என்பதை பார்த்து ஹீரோக்கள் ஆச்சரியத்தில் மூச்சை இழுத்தார்கள். ஒரு போர்க்கூச்சலுடன் அவெஞ்சர்ஸ் முன்னேறினர். அவர்கள் வில்லன்களுடன் ஒரு அதிரடியான மோதலில் மோதினர். மின்னல் பிளிரி, தீப்பொறிகள் பறந்தன. மாலை வானில் ஒளிர்ந்தன. ஏஞ்சல் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். மகிழ்ச்சி கண்ணீர் அவளது கண்களில் ஒளிர்ந்தது. என்ன ஒரு சாகசம் என்று அவள் சிரித்தாள். எங்களுக்குள் எப்போதும் ஒருவரை ஒருவர் இருக்கிறோம் என்பதே சிறந்த விஷயம் என்று ராக்கி மகிழ்ச்சியுடன் சொன்னான். இப்போது இந்த நினைவக அட்டையை இன்னும் ஏதாவது ஆச்சரியங்கள் வருவதற்கு முன் பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைக்கலாம் என்றார். மின்னும் நட்சத்திரங்களுக்கு கீழே அவெஞ்சர்ஸ் வாழ்க்கை எப்போதும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள்.